ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லோரும் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்கும் ரீச் ஆகிறதுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் ஃப்ரெண்டு லாஸ்ட் எபிசோடில் எந்திரிச்சு போயிருந்திருப்பா. இப்போ நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு பார்க்க, ஹீரோ எதுக்கு நீ இப்படி பயப்படுற, என் கூட உட்காந்து சாப்பிட்டா என்ன, என் மேலே காதல் விழுந்துருவான்னு உனக்கு பயமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி உட்காந்து சாப்பிடு, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கையை பார்த்தா அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு கையில் இல்லை. என்னாச்சு உன்னோட ரிங்கு, என்ன அந்தளவுக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு கசந்து போயிட்டானா, கலட்டி வச்சுட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் தேடி பிடிச்சி எடுத்து போடுறா. ஒன்றும் கிடையாது, ஆஃபீஸ் ரொமான்ஸ் எங்களோட ஆஃபீஸில் ஆகாது, அதனால தான் தெரியாமல் கழட்டி வச்சுட்டேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. உடனே சைக்கிள் கேப் கிடச்சிச்சின்னா எங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்த துடிப்பியே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இந்தா சாப்பிட்டதுக்கான பணம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு கிளம்ப பார்க்குறா. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லடி, என் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் கூட கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதனால இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு மசாஜ் சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருக்கும் லெக் மசாஜ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஐயா உயான்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் அவங்க மைண்டெல்லாம் டெவர்ட் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்க, இப்படி நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஃப்ரெண்டை போய் பயங்கரமாக திட்டுறாங்க. ஏன்டி உன் புத்தி இப்படி போகுது, எதுக்கு அவங்க கூட என்னை வேணும்ட்டு தானே விட்டுட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஆமாடி உங்களுக்குள்ளே பர்சனலாக பேசியிருப்பீங்க, எதுக்கு நான் நடுவில் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, ரொம்ப வல்கராக பண்ணிகிட்டு இருக்கா, சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்படியே நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸை காலில் காட்டுறாங்க. இங்கே நம்ம லீ என்ன பண்ணுறான்னா, எல்லோரும் முன்னாடியே நான் வேலையை விட்டு போக போகிறேன், இது மாதிரி ஹீரோயினும் நானும் லவ் பண்ணுறோம், ஸோ நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்ல, இவர் பேர் கிம்முன்னு வச்சுக்கலாம். கிம்மு பயங்கரமாக திட்டுறான், இந்த வேலையை விட்டு நீ போகக்கூடாது, ஆஃபீஸ் ரொமான்ஸ் ஆகாதுன்னா அவளை போ சொல்லு, நீ நல்லா வேலை செய்கிறவன், உன்னை நான் விட மாட்டேன்ற மாதிரி சொல்ல, இப்படியே இந்த கிம் கோவப்பட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கத்திட்டு இருக்கான். என்ன நீ லீயை லவ் பண்ணனா நீ வேலையை விட்டு போ, எதுக்கு அவன் வேலையை விட்டு போகணும், அவன் எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுவான் தெரியுமா, நீ வெட்டு வெயிட்டு தான், வேஸ்ட்டாக தான் அந்த ஆஃபீஸில் இருக்க, யூஸ்லெஸ் தான், நீ கிளம்பி போயேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோன்னு யார் சொன்னா, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறப்போ, இப்படியே நம்மளுடைய ஐஷு திட்டிகிட்டு இருக்கா. அவள் யாரை லவ் பண்ணா உனக்கு என்னடா, நீ ஏன்டா லீக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு ஏதாவது வேலையை மட்டும் பெண்டிங் பண்ணி வச்சுட்டு மட்டும் அவன் வேலையை விட்டு போ, நான் அவனை பிச்சு பிடுவேன்ற மாதிரி சொல்ல, கிம்மு கத்தி விட்டுட்டு போயிடுறான். இங்கே ஐஷு கேட்குறா, என்னடி உன் அன்பு காதலன் உன்கிட்ட சொல்லாமே ஊரெல்லாம் ரிவீல் பண்ணி வச்சுருக்கான், இதுதான் உன் மேலே காட்டுற அக்கறையா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. லவ்வரை கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக திட்டுறான். இவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எல்லாத்தையும் சொல்லியிருப்ப, இதனால் ப்ராப்ளம் எனக்கு தானே, கொஞ்சமாவது யோசிச்சியா, என்கிட்ட கேட்டியா, உன் இஷ்டத்துக்கு நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவன் சொல்கிறான், இல்லை நான் வேலையை விட்டு போகிறேன், இது என்ன இருக்குது, எல்லாமே சொல்கிறது தானே சகஜமாக, இது நடக்கிறது தானேன்னு சொல்கிறப்போ, உனக்கெல்லாம் சகஜமாக இருக்கலாம், இப்போ வேலைக்கு என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆல்ரெடி எனக்கு வேலை கிடச்சிருச்சு, அதனால தான் அந்த வேலையை விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா வேலை கிடைச்ச விஷயத்த நீ என்கிட்ட சொல்லலை, பிளானில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அதுவும் என்கிட்ட சொல்லலை, நீ நினச்ச மாதிரி ஆட்டி படிக்கிறதுக்கு நான் பொம்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு போயிடுறா. இப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா ஒரு பார்ட்டியில் தான் இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ சிஇஓ ஆனதுக்காக நடக்கிற ஒரு பார்ட்டி. இப்படியே இருக்கிறச்ச நம்ம ஹீரோவுடைய அந்த எக்ஸ் இருப்பா இல்லையா கோ, அவள் இந்த கம்பெனியோட சிஇஓ அதான் சேர்மேனை கூட்டிகிட்டு வரா. ஏன்னா இவள் சேர்மேனுக்கு நிறையா கொடுத்து கரெக்ட் பண்ணியிருப்பா போல இருக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், அவள் தான் உனக்கு செம்ம பேரு, அது போக உன்னால கம்பெனிக்கு ஏற்பட்ட லாஸ்ல உன் வேலையே போயிருக்கும், இப்போ இந்த வேலைக்கு இருக்கிறது காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே கோவா வர சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி வச்சிடுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்படியே நான் லவ்வர் போய் சொன்ன ஒரு காண்டில் நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கோ கிட்ட பேசிகிட்டு இருக்கா, என்ன நீ இத்தனை வருஷம் நான் உழைச்சேன், அந்த உழைப்புக்கான மதிப்பே இல்லை, நீ தான் கடைசியில் ஏதோ போட்டு பிச்சையில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சேர்மனே சொல்லிட்டாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி திட்டி விட, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கால் பண்ணிவிட்டு, இங்கே பாரு அன்றைக்கி நீ சோகமாக இருந்த, உனக்கு நான் கம்பெனி கொடுத்தேன், இன்றைக்கி நான் ரொம்ப சோகமாக இருக்கேன்டா, எனக்கு உன்னோட கம்பெனி தேவை, தயவு செய்து இந்த பாரில் இருக்கேன், என்னை பார்க்குற, என்னை சந்தோஷப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ உடனே வரேன் செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே இந்த மாதிரி கொஞ்சிட்டு போயிருப்பான் இல்லையா, செல்லக்குட்டி வரண்டின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை கேட்டு கோ எங்கே போகிற, உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடச்சிருச்சான்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் வேற ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே இங்கே 2 பேரும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு போதையில் இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், டிப்பாவி பார்க்க அம்மாஞ்சி மாதிரி இருந்தால் நல்லா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, நீங்கள் ஹீரோயின் வந்தோடனே வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டா, இங்கே பாரு உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ என் லைஃபே குழப்புற, என் காதலே சந்தேகப்பட வைக்கிற, டெய்லி ஆஃபீஸில் உன்னை நினச்சி நான் டென்ஷன்லேயே இருப்பேன், இப்படி உன்னை நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கியே, இதெல்லாம் கொஞ்சமாவது உனக்கு சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெறுக்கிற மாதிரியே ஒரு காதலை சொல்கிற மாதிரி இவ பேச, நம்ம ஹீரோ
கொஞ்சம் எமோஷனல் ஆகி கிஸ் பண்ண போகிறான். ஃப்ரெண்டுக்காரி தடுத்து விட்டுட்டு இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே வந்துட்டு அந்த ஹீரோடைய அந்த ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவனையும் வந்து நம்ம ஐஷு கூப்பிட்டுருப்பா போல இருக்குது. 2 பேரையும் கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. 2 பேரையும் அவங்கவுங்க ரூமில் வந்து தூங்க வைக்கிறாங்க. ஸ்லிப்பர்ஸ்லாம் ஒத்துட்டு அப்படியே வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறான். நம்ம ஹீரோயின் அப்போ கூட வந்து உன்னை சுத்தமாக பிடிக்காதுடா கெவின் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. இப்படியே நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டே காலையில் வரைக்கும் தூங்கிடுறாப்புல. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து காலைல எழுந்துச்சி பார்க்குறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு அட பாவி நீ என்னடா பண்ணுற ரூமில் அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ நீ இருந்தாலே சும்மா இருக்க மாட்டியே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஓ உனக்கு அந்த நினைப்பு வேறு இருக்கா, நீ தான் நைட்டு குடிச்சிட்டு என்னென்னமோ அப்படின்ற மாதிரி சொல்ல வர. அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தான் ஃபோன் பண்ணி என்னை வந்து கூப்பிட்ட, இது மாதிரி வந்து பார்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ கத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க 2 பேருக்கு அறிவே இல்லை கொஞ்சம் கூட. ஏண்டி 2 பேரும் போதையை போட்டு கால் பண்ணிட்டு, இப்போ நீங்க வந்த அப்படின்ற மாரி 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டு சாவடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, கார்னிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு போய் பார்த்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் லீ தான் வந்திருக்கான். ஐஷு சொல்றா, "ஒரு நிமிஷம் அப்படியே இரு, என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, சரி பண்ணிக்கிறேன்" அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு, இங்க வந்துட்டு நம்ம ஹீரோவையும் அவளுடைய அந்த ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போயிட்டு ரூம்குள்ள இருக்கணும், எவனும் சத்தம் போட்டீங்க கொன்றுவேண்டா அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு கதவை பூட்டிட்டு, இப்படியே நம்ம கதவை திறந்து விடுறான். லீ வந்து உள்ளக்கு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறான். சாரி எதுக்காகலாம் வீட்டுக்கு வராமல் இருக்கலாமா, வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா, என்ன நாயா நீ கூப்பிட்டா வரதுக்கு, நீ கூப்பிட்டா போகிறதுக்கு, அவளுக்கும் ஒரு மனுஷி தான், நீ சொன்னதெல்லாம் அவள் கேட்டு நடந்தா, ஆஃப்டர் ஆல் ஒன்று லைஃப்பில் நடக்கிறது கூட ஷேர் பண்ண முடியலனா நீ இல்லை என்னடா பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இங்கே ஐஷு கேட்க, இங்கே நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு செம்ம காண்டாயிட்டு இருக்கான். உன்னால் அவள் எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணி எவ்வளோ அழுதுகிட்டு இருந்தா தெரியுமா பாரில் உட்காந்து, உன் பிளானுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாலும் அவள் தேவை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இங்கே ஐஷுவை வந்து நம்ம ஹீரோயின் கில்ரா பேசாதடி கம்முண்டிரடின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோக்கு அங்கே இருக்கவே முடியல. ரொம்ப கோவப்பட்டு உள்ளக்க வந்துடுறான். வந்துட்டு இந்த மாதிரி வந்து பாய் ஃப்ரெண்டை திட்ட ஆரம்பிச்சிடுறான். அந்த வீடை வந்து நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி தானே கொடுத்தேன், கடைசியில் அவள் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் உன் ஆள் சரக்கை போட்டுட்டு எனக்கு கால் பண்ணால் நான் என்னடா செய்ய முடியும், 2 பேரும் மாற்றி மாற்றி கால் பண்ணாங்க, ஒரு உதவிக்காக தான் நாங்கள் 2 பேரும் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடுங்க இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்றப்போ நம்ம ஹீரோயினும் போகிறா போல இருக்குது. அப்படியே கிளம்பி போக நம்ம ஹீரோவால் பார்க்கவே முடியல. நேற்று வரைக்கும் தன்னோட லவ்வராக பார்த்துட்டு இருந்தவ இப்போ இன்னொருத்தவங்க கூட போகிறப்போ உனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அப்படி கண்ணீரோட பார்த்துட்ருக்கான். இப்படியே ஃப்ரெண்டு பையன் கேட்குறான், என்ன ஆச்சுடா அந்த பொண்ணு இதுக்கு உனக்கு கால் பண்ணா, என்ன ஓடுது உங்கள் 2 பேத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்து என் எக்ஸு கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறத நிப்பாட்டு, இல்லைனா உன்னோட கனெக்ஷனை டோட்டலாக கட் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வான் பண்ணி விட்டுறான் ஃப்ரெண்டை. இப்படியே நம்ம ஹீரோயினும் ஐஷுவும் உட்காந்து பேசுகிறாங்க. ஐஷு சொல்கிறா, ஏமா நீ பழகிறத பார்த்தா வந்து கவினுக்கும் உனக்கும் வேற ஏதோ ஓடும் போல இருக்கு, நீ என்ன போதையை போட்டுட்டு அவன்ட்டு என்னென்ன பேசின தெரியுமா, ஒரு லவ்வர் கிட்ட பேசுகிற மாதிரி பேசினேன், எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது, நீ உன் பாய் ஃப்ரெண்டாக லவ் பண்ணுறியா இல்லை கெவினை லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, நீ அதையே பேசாதடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படியே ஐஷுவும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், 2 பேருமே இப்படி மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை நம்ம இன்றைக்கி கிளியர் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, ஹீரோயினுக்கு லைட்டாக மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ துடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்படியே வந்துட்டு ஐஷு சொல்கிறா, ஒரு வேளை உன் ஃப்ரெண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், அவன் லவ் பண்ணுறான்றது அர்த்தம், அதுக்கப்புறம் எக்ஸை பற்றி நீ பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் ஃபோனை போட்டு, ஹீரோக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் வந்து சேருன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் பதிலே சொல்லாமல் ஃபோனை மட்டும் கட் பண்ணி விட, இங்கே ஐஷுக்கு மண்டை பிக்குது, என்னடா இவ ஒன்றுமே சொல்லாமல் கட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி. இப்படியே வந்து நம்ம ஹீரோ குடுன்னு ஓடி வந்து ஹாஸ்பிட்டலே தேடிட்டு இருக்கான், எங்கே அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. இப்போ ஐஷு சொல்கிறா, ஒரு ஆள் லவ் பண்ணுறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுப்பா நம்மளுக்குன்னு சொல்கிறப்போ, அவங்க லவரை நினச்சாதான் எனக்கு கோவா நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அதுக்கு என்னப்பா செய்ய முடியும், 2 பேரும் இவங்க 2 பேர் காதலிக்கிறப்போ தேவையில்லாமல் அவளை வந்து உள்ளே கொண்டு வராதுன்ற மாதிரி சொல்லிடுறா ஐஷு. இப்படியே நம்ம ஹீரோயினும் வரா, இதை இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஹீரோயினும் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஹீரோவை தேட, எங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த எலிவேட்டரில் முன்ன பின்ன பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ தான் உயிரே வருது. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஒரு வழியாக நல்லா தான் இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு, நீ எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுறன்றது உன் கண்ணாலே நான் பார்த்தேன், எனக்காக நீ எவ்வளோ பதறி போயிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் டக்குன்னு தள்ளி விட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் ஃப்ரெண்டை இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்கள தான் நான் பார்க்க வந்தேன், நீ ரொம்ப கற்பனை பண்ணிக்காத, உன்
கற்பனை கொஞ்சம் ஓவராக தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டில் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகிறா. ஹீரோ விடாமல் பின்னாடியே வந்து பயங்கரமாக திட்டுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் நான் தான் இருக்கேன், இப்படியே நினச்சிட்டு அவனை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோயேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுடி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ லூசு மாதிரி பேசாத, ஃபஸ்ட்டு நிப்பாட்டு, நான் வந்து அவனோட பொண்டாட்டி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு, இப்படி வந்து நீ பேசுறிய இதெல்லாம் தப்பு கிடையாதா, இது வந்து உன்னோட லைஃப்பையும் பாதிக்கும் என்னோட லைஃப்பையும் பாதிக்கும், இது வந்து உனக்கும் ஒரு காதலி இருக்கா அவளை பற்றி யோசிச்சு பாரு, எனக்கு என் லைஃப்பை பற்றி தெரியும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, சரி போ உன் பாய் ஃப்ரெண்ட் 3 நாளாக வீட்டுக்கு கூட வரல, அவன் உனக்கு பெருசாக தெரியறானா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி அனுப்ப, இவன் மனசு உடைஞ்சு போய் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா, 3 நாள் ஆகும் நான் வீட்டுக்கு வர, எனக்கு ஃபோன் பண்ணாத என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட, அப்படியே ஹீரோயின் மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கா. அப்படின்னா ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மைதானா, இவன் உண்மையாலே காதலிக்கிறானா, இல்லைனா நம்ம தான் அந்த கண்டிஷனுக்குள்ளே போயிட்டு இது ஒரு காதல்னு நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா, நம்ம தான் உண்மையாக காதலிக்கிறோம் ஆனால் அவனுக்கு நம்ம மேலே காதல் இருக்க மாதிரி தெரியலேன்னு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இங்கே லீ, இவங்க பேர் பீன்னு வச்சுக்கலாம். இப்போ லீயும் பியும் வந்து உட்காந்துருக்காங்க. இப்படியே வந்து செம்மையாக அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பி சொல்கிறப்போ, இது மாதிரி 3 நாள் ஆச்சு வீட்டுக்கு போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இவன் வீட்டுக்கு போகல, அதனால் ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு பியை அனுப்பி வச்சுட்டு லீ கூட பேசிகிட்டு இருக்காப்புல. என்னப்பா எப்படிலாம் வேலை போகுது அப்படின்ற மாதிரி கேட்க, உங்கள் வீட்டை கொடுத்தது ராசியோ ராசி சார், நல்ல வேலை கிடச்சிருச்சு, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடச்சிட்டா, கல்யாணம் பண்ண போகிறோம், ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, கரெக்டாக அந்த பி வந்துட்டு இந்த மாதிரி இவர் எனக்கு வேணும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, இந்த பிள்ளை என்னமோ பாய் ஃப்ரெண்ட் மாதிரி கையெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இப்படி எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரா. நம்ம ஹீரோ நிற்கிறத இக்னோர் பண்ணிட்டு போகிறப்போ, இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கொடுக்க, இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்டா உன் வீட்டு அட்ரஸை மாற்றாமல் இருக்க, இப்படி அடிக்கடி வந்து என்னை பார்த்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அதுக்கு தான் வரேன், கரெக்டாக வந்து சொல்லிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நீ ரொம்ப வந்து லிமிட்டை ரொம்ப தாண்டி போகிற, ரொம்ப டார்ச்சர் பண்ணுற நீ அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் என்னை பார்க்க பார்க்க என் மேலே என்ன காதல் வந்துரும்னு சொல்லிட்டு நீ பயப்படுறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ என்னை பார்த்துட்டே இருந்தாலும் சரி எனக்கு உன் மேலே காதல் வராதுன்னா வராதுன்னு சொல்கிறப்போ, பார்த்தா உன் பாய் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுதுன்ற மாதிரி கேட்க, ஆமாடா என் பாய் ஃப்ரெண்டு தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவ கிளம்பி போக, லாஸ்ட் பஸ் கூட போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து இந்த இதுக்கு மேலே வந்து தனியாக போகாத, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் காரில் வந்து ஏறுன்னு சொல்ல, நான் நடந்தே போனாலும் போவேன் உன் காரில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ ஏறலான்னு வச்சுக்கோயேன் உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எக்கத்தப்பா சொல்லிடுவேன், உன் கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன் இப்படியே இருந்தால் நான் பிக்கப் பண்ணிடுவேன்னு சொல்லிடுவேன், சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் தயங்கிட்டு நிற்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே பிடிச்சி போட்டுடுறான் காரில். இப்படியே ஏறுறத வந்து நம்ம கோட் வேற பார்த்துடுறா. பார்த்துட்டு அவள் ஹீரோயினை வந்து லைட்டாக பார்த்துட்டு அவள் ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி இவளுக்கு டவுட்டும் வந்துருச்சு. இப்படியே வந்து கோ ஒரு பக்கம் ரொம்ப டவுட் பட்டுட்டு இருக்கா. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் முன்னாடி நம்ம ஹீரோ இறக்கி விட, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் எதுவுமே சொல்லாமல் போகிறா. வெல்கம்ன்ற மாதிரி இவனே சொல்லிக்கிறேன். இது மாதிரி ஆஃபீஸில் போயிட்டு லீ இருக்கானா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு லீக்கும் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு விட்றா. இங்கே தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கோ வந்து ரொம்ப மூட் அப்செட்டில் இருக்கா. ஏன்னா ஹீரோயின் தான் உள்ளே ஏறி இருக்கா, 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு. இப்படியே வந்துட்டு காலையில் ஆகிடுது. இப்போ தான் இந்த லீ பையன் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரான். ஹீரோயின் கொடுத்த மெசேஜை படிச்சுட்டு இப்படியே வந்துட்டு நைட்லாம் எங்கேயா தங்கிட்டு இருந்தா, எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், நீ எதுக்கு வந்து வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி வா நம்ம சாப்பிட போகலாம், நீ ரொம்ப பசியாக இருப்பேன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மளோட லீ வந்து ஹீரோயினை சாப்பிட கூட்டிகிட்டு போகிறான். அங்கே நிறைய விதவிதமான சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்படியே வந்து தன்னுடைய வேலையை பற்றி மட்டுமே பேசுகிறவன், ஹீரோயின் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, அவளுக்கு உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படி ரொம்ப மிஸ் பண்ணுறா, லவ் பண்ணுறா, அதெல்லாம் அவன் எதுவுமே பேசலை. அவன் சுயநலமாகவே பேசிகிட்டு இருக்கான். அது போக நிறைய ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு பார்க்க புதுசாகவே இருக்குது. ஏன்டா இப்படி செலவு பண்ணுற, நம்ம பட்ஜெட் படி தானே வாழணும் அப்படின்ற மாதிரி கேட்க, பட்ஜெட்லாம் நீ தேவையில்லை, நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன் இல்லையா, இனிமேல் ஹாப்பியாக இருப்போன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் மண்டையில் ஆணி அடித்த மாதிரி உரைக்குது. இத்தனை நாளாக நம்ம ஏன் இந்த விஷயத்தை யோசிக்கல, அவன் பாரு அவன் காசு அதிகமாக இருக்குன்னு செலவு பண்ணுறான், இப்படியே நம்மளும் நினச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்க, இவன் வந்து கையில் ரிங்க பார்த்துட்டு இது எப்பவுமே கழட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்கப்பயே ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துட்டு நீ கொஞ்சம் வந்து அர்ஜென்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின்ட்ட பாய் பாய்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போக, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஹீரோ பக்கமும் அவள் கொஞ்சம் தடுமாறுறா. இப்படி நம்ம ஹீரோயின் சோகமாகிறதோட இந்த எபிசோட் எங்கே முடியுது, நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து கம்மிங் வெனஸ்டே தான் வரும்.